நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களா? உங்கள் யூடியூப் சேனலுக்கு வியூஸே போகலை அப்படின்னு கவலைப்படுறீங்களா? உங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? இல்லை உங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து பாதிலே நிப்பாட்டலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா? அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எப்படி வீடியோ பண்ணணும், எப்படி வீடியோ போடணும், உங்களை யார் ஏமாத்துவா அப்படி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது தமிழ் ரேடியோ, இது பார்த்ததும் படித்ததும் நான் உங்கள் ஆபிரகாம். அதாவது ஒரு காலகட்டத்தில் வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பெருசாக போயிட்டு இருந்தது. அது ஒரு காலகட்டம், சரியா? அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் பண்ணணும். வெயிட் லாஸ் பண்ணணும், நான் ரொம்ப குண்டாக இருக்கிறேன், நான் ஒல்லி ஆகணும், நான் ரொம்ப குண்டாக இருக்கிறேன், நான் ஒல்லி ஆகுதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்துட்டு ரொம்ப நாளாக அது கொஞ்ச நாளாக போய்ட்டு இருந்தது, சரியா? ஜிம்முக்கு போனோம், அது பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு அது ஒரு டாபிக் போய்ட்டு இருந்தது. அதுக்கு அடுத்து வந்துட்டு என்னது ஃபேமஸாக போச்சுனாக்கி, முடி வளர மாட்டேங்குது, சொட்டை ஆகிடுச்சுது, இந்த எண்ணெய் தேய்ச்சா முடி வளரும், இந்த எண்ணெய் தேய்ச்சா முடி வளரும், இந்த மருந்து சாப்பிட்டா முடி வளரும் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்துட்டு கொஞ்சம் நாளாக போய்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த கோவிட் வந்தது. இந்த கோவிட்டில் வந்துட்டு எல்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்கி, யூடியூப் சேனல் ஆரம்பித்தா பணம் கொட்டும், யூடியூப்லேருந்து பணம் கொட்டுது அப்படின்லாம் பேசி எடுத்து அது எல்லோரும் யூடியூப் சேனல் ஆரம்பித்தாங்க. ரொம்ப யூடியூப் சேனல் வந்தது. ஆனால் இப்போ எத்தனை யூடியூப் சேனல் இருக்குதுன்னு தெரில. பாதி பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாத்துக்குமே வந்துட்டு வியூஸ் போகலை அப்படிங்கிறதான் காரணமாக இருந்தது. அப்புறமா சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தது. ஓகேவா? மக்களோட நினைப்பு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த சேனலில் ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பித்து 4 வீடியோ போட்டோம் அப்படின்னாக்கி காசு வந்துடும், புரியுதா? அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணி விட்டாங்க. யார் க்ரியேட் பண்ணால் தெரியுமா? இதே யூடியூப்பில் உள்ள ஒரு சில வீடியோஸ் தான். அந்த வீடியோஸை நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், அவங்க தம்ப்நெயிலை பார்த்தா தெரியும். உங்களுக்கு 1K வியூஸ் இருக்குதா, உங்களுக்கு அதை 1 மில்லியன் வியூஸை மாற்றணுமா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அது தம்ப்நெயில் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணிடுங்க, உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்படியே குமிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தம்ப்நெயில் இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு பணம் இவ்வளோ கணக்கில் பணம் வரணுமா, இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, இவர் தாங்க மாதத்துக்கு 20 லட்சம் சம்பாதிக்கிறார் யூடியூப்பை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி வீடியோ வரும். ஸோ அந்த மாதிரியான ரொம்ப வீடியோஸ் வந்த உடனே மக்கள் அதை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கி, நம்மளும் இந்த மாதிரி வீடியோ பண்ணி போட்டாக்கி ரூபா வரும் போல் இருக்குதா, நம்மளும் எதுக்கு வேலைக்கு போகணும், இந்த மாதிரி 4 வீடியோ போட்டு சும்மா வீட்டை சம்பாதிச்சிக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ளே நம்மள பலர் வந்துட்டோம். நான் ஆக்சுவலாக 2017-18 ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி 4-5 சேனல் ஆரம்பித்து அதை க்ளோஸ் பண்ணி அப்படியே போய்ட்டு இருந்தது. ரீசன் என்ன அப்படின்னாக்கி, நான் வேலை பார்க்குறேன், என்னோடய ஒய்ஃப் வேலை பார்க்குறா, எங்களுக்கு வந்துட்டு 2 பசங்க. ஸோ எங்களுக்கு முடியாது, இந்த வேலையிலேயே இருக்கும்போது யூடியூப்பில் உட்காந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதுல ஒரு மனநிலைமை அந்த ஒரு இதுக்குள்ளே வந்துட்டோம். அது கஷ்டம் அப்படின்னுட்டு அப்புறம் இப்போ ஆரம்பித்து ஏதோ 1-2 வீடியோ போட்டுட்டு இப்போ எதாவது கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். ஏன் இதை தான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னாக்கி, நானும் புதுசாக ஆரம்பித்து அந்த மாதிரி வீடியோ போடும்போது எனக்கும் வியூஸ் போகாத உடனே இந்த மாதிரியான வீடியோஸ் வருது பார்த்தீங்களா, இந்த தம்ப்நெயிலை பார்த்து இந்த 1K வியூ டு 1 மில்லியன் வியூ, 100 சப்ஸ்கிரைபர்ஸ் டு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த மாதிரிலாம் இந்த வீடியோ தம்ப்நெயிலை பார்த்து நான் உள்ள போய் ரொம்ப வீடியோ ரெஃபர் பண்ணேன். ரொம்பனா இருக்கிற வீடியோஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணியிருப்பேன். ஆனால் லாஸ்ட்டாக நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், அது எல்லாமே உருட்டு வேலைங்க. உருட்டுலேயும் உருட்டு, மகா உருட்டு அந்த வீடியோ. ஏன் தெரியுமா? என்ன ஆப்ஷன்ஸ் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே அந்த யூடியூப்பில் எனேபிளாக இருக்குதோ அதை தான் இவங்களும் எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. ஏன் அப்போ அந்த வீடியோக்கு மட்டும் வியூஸ் அதிகமாக போகும், அவங்க அந்த சேனலில் போடக்கூடிய மற்ற வீடியோக்கெல்லாம் வியூ போகாது. பட் இந்த மாதிரி தம்ப்நெயில் போட்டாங்கன்னாக்கி அந்த வீடியோக்கு மட்டும் நல்ல வியூஸ் இருக்கும்.
புரியுதுங்களா? ரீசன் என்னன்னாக்கி நம்மளை மாதிரி அதிகமான பேர் எப்படி வீடியோ பண்ணுறது, எப்படி சீக்கிரம் பணக்காரர் ஆகுது, எப்படி பிரபலமாகுது அப்படிங்கிற ஒரு வெறியில் அந்த வீடியோ எல்லாத்தையும் நம்ம ரெஃபர் பண்ணி நாம் அவங்கள பெரிய ஆள் ஆக்கி விட்டுட்டு இருந்தோம். அதுதான் உண்மை. அது இல்லாமல் அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுனாலையோ இல்லைனாக்கி இந்த மாதிரி வீடியோ போடுறதுனாலையோ ஒன்றும் பெரிய வியூஸோ இல்லைனாக்கி பெருசாக சப்ஸ்கிரைபர்ஸோ யாருமே வரதில்லை. ஏன் அப்படி பார்த்தாக்கி அவங்களுக்கு தான் இப்போது அப்படி அப்படி அவங்களே பண்ணி அவங்களே அந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு யூடியூப்லேயே அதிகமான வியூஸ் போன சேனலாக்கு அவங்க மாறிருக்கலாமா? அவங்க ஏன் என்ன நடந்துட்டு ஒரு குளத்தில் நீச்சல் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரியான வீடியோ பார்த்து நம்ம வீடியோ பண்ணோம் அப்படின்னாக்கி நம்ம வீடியோக்களுக்கோ நம்ம சேனலுக்கோ ஒரு பிரோஜனமும் கிடையாது. அது நல்லா மனசில் வச்சுடுங்க. ஓகேவா? ரெண்டாவது, நம்ம யூடியூப் சேனலில் இந்த மாதிரி நல்லா கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுடுங்க. அதாவது உங்களுக்குள்ள என்ன ஒரு டேலண்ட் இருக்குதோ, ஒருத்தர் சிலர் பேசுவாங்க, சிலவங்க டான்ஸ் ஆடுவாங்க, சிலவங்க நல்ல கீபோர்டு பண்ணுவாங்க, கிட்டார் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன திறமை உங்கள்கிட்ட இருக்குதோ அதை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ பண்ணி கண்டினியூவாக வீக்லி ஒன்ஸு இல்லைனா 3 days ஒன்ஸு இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு பாருங்கள். இது உங்களுக்கு கை கொடுக்கும். சரியா? மூணாவது என்ன ஒன்று அடுத்து என்னன்னாக்கி, நான் வீடியோ போட்டேங்க எனக்கு வந்துட்டு வியூஸே வரலான்னா உடனே வராது. இல்லை எனக்கு வந்துட்டு அதிகமான நான் பிரபலம் ஆகலை, வீடியோ இவ்வளோ 500 வீடியோ போட்டேன் ஆக முடியாது. அதுக்குன்னு டைம் வரும். அது 2 வருஷம் கழிச்சு கூட வரலாம், 3 வருஷம் கழிச்சு கூட வரலாம். அப்புறம் இன்னொரு விட்டுவாங்க. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கி இந்த டயத்தில் வீடியோ போடுங்க, 2 o'clock வீடியோ போடுங்க, ஏர்லி மார்னிங் வந்துட்டு 5 o'clock வீடியோ போடுங்க. அப்போ தான் உங்கள் வீடியோ வந்துட்டு எல்லோரும் ரீச் பண்ணோம். அப்படியும் எதுவும் கிடையாது. அதெல்லாம் உருட்டு தான், பெரிய உருட்டு தான். சரிங்களா? அதனால் நீங்கள் போடக்கூடிய வீடியோ மக்களை போய் சென்றடையணுன்னாக்கி உங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குதோ அதை யூஸ் பண்ணி நல்ல வீடியோவாக நல்ல க்ரியேட்டிவிட்டியாக போட கற்றுக்குங்க. சரி, அடுத்து வந்துட்டு நீங்கள் ஒன்று கேட்பீங்க, இல்லைங்க நான் பார்த்துருக்குறேன் ஒரு சேனல் ஆரம்பித்து 2 மாதம் தான் ஆச்சுது, அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ வியூஸ் போயிருக்குது, இவ்வளோ சப்ஸ்கிரைப்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று வந்துட்டு இதுக்கான சில டூல்ஸ் இருக்குது, சில வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் இவங்க பணம் கொடுத்து எக்கச்சக்கமாக பணம் கொடுத்து அந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணுறது. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு வியூஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனாக்கி அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை உள்ளே கொண்டு வராங்க. ஒன்று. இன்னொரு விஷயம், இன்னொரு வீடியோ நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், ஆபாசமான வீடியோக்கள் போடுறதுனால அந்த சேனல் வந்துட்டு அப்படியே அந்த ராக்கெட் வேகத்தில் வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக வருவாங்க. ஆனால் அந்த மாதிரியான சேனல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி, இல்லை அந்த மாதிரி ஆபாச வீடியோக்கள் போடக்கூடிய அந்த சேனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நபர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான், அதுக்கப்புறம் அவங்க ஆளே காணாது, எங்கே போனாங்கன்னே தெரியாது. ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், நல்ல காமெடி ஸ்கிட் பண்ணக்கூடியவங்க, நல்ல பேசி போடக்கூடியவங்க, அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு அவங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகாட்டாலும் அவங்க அப்படியே இந்த ஒரு லெவலில் அப்படி இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் எக்காரணம் கொண்டு உங்கள் சேனலில் ஆபாச வீடியோக்களோ ஆபாச சம்பந்தமான விஷயங்களையோ போட்டு பிரபலமாகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதுங்க. அது உங்கள் சேனலை வந்துட்டு அப்படியே டாப்பில் கொண்டு போயிட்டு ஒரு இடை கீழே இறக்கி விட்டுடும். அது உங்களுக்கு தான் ஆபத்து. ஒரு டயத்தில் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா? ஆபாசங்கிறது இன்றைக்கி ஒரு ஆள்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொரு ஆள்கிட்ட மாறிக்கிட்டே இருக்கும், மக்கள் மறந்துடுவாங்க. அதனால் ஆபாச வீடியோக்கள் வந்துட்டு உங்கள் சேனலில் எக்காரணம் கொண்டும் போடாதுங்க. ஓகேவா? உங்கள் சேனலில் நல்ல முறையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவன் என்ன நெகட்டிவாக பேசிட்டுருக்கிறான் அப்படின்லாம் யோசிக்காதுங்க. என்னுடைய அனுபவங்கள், நான் பார்த்த அனுபவங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் கொடுத்துருக்குறேன். இல்லை நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி போட்டு ஏதோ பண்ணி போங்கன்னா பண்ணுங்கள், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அது உங்களுடைய வியூ. சேனல் லைஃப் லாங் இருக்கணும், அதில் ஒரு நல்ல முறையில் கொண்டு போகணும், நல்ல முறையில் மேலே வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கி அந்த மாதிரி ஆபாச வீடியோக்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதுங்க. அடுத்தவங்க போட்ட வீடியோவையும் காப்பி பண்ணி உங்கள் சேனலில் போடாதுங்க, அதுவும் உங்கள் சேனலுக்கு ஆபத்து. ரெண்டாவது, ரூபா கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அது எக்கச்சக்கமாக ரூபாகும்.
அங்கே ஆக்சுவலாக அதுலேயும் பெரிய ஒரு ரூட் இருக்குங்க. நீங்கள் அதோட ஆடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கி நீங்கள் 1000 ருபீஸ் கொடுங்க, உங்களுக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம், இவ்வளோ வியூஸ் வரும் அப்படிலாம் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நீங்கள் 1000 இல்லைங்க 10,000 ரூபாய் கொடுத்தாலும் 50 இல்லைன்னா 60 சப்ஸ்கிரைபர்ஸாக உங்களுக்கு வருவாங்க. அந்த வீடியோஸ்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான். சரிங்க, அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு கை கொடுக்காது, ரொம்ப அளவுக்கு கை கொடுக்காது. வேணும்னா அந்த மாதிரியான இந்த கூகுள் ஆடு மூலமாக நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கி நம்ம ஓரளவுக்கு ரீச் ஆகும், அவ்வளோதான். ரொம்பலாம் கை கொடுக்காது. ரொம்ப கை கொடுக்கணும் அப்படின்னாக்கி உங்களுடைய வீடியோ நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல கண்டென்ட் உள்ளதாகவும் இருக்கணும். சரிங்களா? மீதி உள்ள இவங்க இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள், இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள், இந்த மாதிரி டைத்தை போடுங்க, எல்லாமே வந்துட்டு டிஃபால்ட்டாக கூகுளும் இல்லைனா யூடியூப்போ வந்துட்டு எனேபிளில் தான் வச்சுருப்பாங்க. எதையுமே வந்துட்டு அவங்க ஆஃப் பண்ணியோ வீடியோ வந்துட்டு ப்ரமோட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய எந்த செட்டிங்கும் கிடையாது. சரிங்களா? அதனால் அந்த மாதிரியான வீடியோவில் பார்த்து நீங்கள் ஏமாந்து போகாதுங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னாக்கி இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வியூஸ் இவ்வளோ போகும், உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான தம்ப்நெயிலில் போட்டு ஒரு வீடியோ போடுறாங்கன்னால அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல காமெடி இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த வடிவேலு பார்த்திபன் காம்பினேஷனில் வடிவேலு வந்து கேட்பார், நான் சீக்கிரமாக பணக்காரன் ஆகண்டா என்ன பண்ணதுக்குன்னு கேட்கும்போது, நீ வந்துட்டு ஒரு நோட்டீஸ் அடித்து கொடு, எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அடித்து கொடுத்து சீக்கிரமாக பணக்காரராவது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், 100 ரூபா ஃபீஸு அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணு அப்படி சொல்லி ஒரு காமெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. லாஸ்ட்டாக சொல்லுவார், இதே மாதிரி நீங்களும் நோட்டீஸ் அடித்து கொடுத்து மக்கள்கிட்ட 100 ரூபா கலெக்ட் பண்ணி நீங்களும் பணக்காராங்க அப்படின்னு அந்த காமெடி முடியும் பார்த்தீங்களா. அதே கான்செப்ட் தான் இந்த வீடியோவும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், இந்த ஆப்ஷனை போங்க, இத்தனை டைமுக்கு போடுங்க சொல்கிறாங்க இல்லையா. அது வந்துட்டு இதே காமெடியை பேஸ் பண்ணி பண்ணக்கூடியதான், அவங்களோட வியூஸ் போகும். இன்னும் ஒரு மகா உருட்டு ஒன்று இருக்குது பார்த்துடுங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்துட்டு ஆன்லைனில் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன், அதோட என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு 100 ருபீஸு, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள், 100 ரூபா தாங்க, உங்கள் சேனலை நான் டாப் லெவலில் கொண்டு போக போகிறேன், உங்களுக்கு வியூஸ் அள்ளிக்கிட்டு போக போகுது, அந்த மாதிரி உங்களை ஐடியா சொல்லி தர போகிறேன். நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த சேனலில் போய் பாருங்கள், அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லைனா வியூஸோ பார்த்தீங்கன்னாக்கி அதை பாதாளத்தில் கிடக்கும். ஓகேவா? நீங்கள் இதை நம்பி என்ன பண்ணுவீங்கன்னா, 100 ரூபா தானே என்ன சொல்லலாம் பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் 100 ரூபா கொடுத்துருவீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை மாதிரி 10,000 பேர் கொடுப்பாங்க, அவன் ஈஸியாக பணக்காரனாக போயிடுவான். என்ன சொல்லிக் கொடுப்பான் அந்த ஒரு கிளாஸாக இல்லை, எது டிஃபால்ட்டாகவே எனேபிளாக இருக்குதோ அதே விஷயத்தை அவனும் சொல்லி தருவான். யாருமே சொல்லித்தர விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்மா, யாருமே சொல்லித்தர விஷயம் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக தாங்க இருக்கும், எல்லாமே டிஃபால்ட்டாக தான் இருக்கும். அதை சொல்லித்தரதுக்கு 100 ரூபா, அவன் ஆட்டோமேட்டிக்காக பணக்காரனாகிடுவான். அந்த வடிவேல் காமெடி தான் இதுவும். சரியா? அதனால் உங்கள் சேனலை வந்துட்டு நீங்கள் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்ல வீடியோஸ் போடுங்க, அது நல்ல வியூஸ் போகும். ரெண்டாவது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ் இவங்க எல்லாம் என் வீடியோ பார்ப்பாங்க, இவங்க எல்லாம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணாதுங்க, அதுவும் நடக்காது. அடுத்ததாக, நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கிறீங்க, சரியா? எதையோ ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் நம்பி இந்த யூடியூப்புக்குள்ளே வந்தால் நம்ம இருக்கிற வேலையில் இருக்க சம்பளத்தை விடவும் 5 மடங்கு 10 மடங்காக சம்பாதிச்சிடலாம். பாருங்கள், அவன் வீடியோ போட்டுக்கிறான், இந்த பையன் வந்துட்டு மாதம் 20 லட்சம் சம்பாதிக்கிறான், இந்த ஆள் வந்துட்டு மாதம் வந்துட்டு 50 லட்சம் சம்பாதிக்கிறான், அப்படிலாம் இந்த வீடியோ போடுவாங்க. அதை பார்த்து நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுக்கிட்டு இந்த யூடியூப்புக்குள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கி நான் சொல்லுவேன், அது மகா முட்டாள்தனம். அந்த மாதிரி பண்ணிடாதுங்க, சரிங்களா? இந்த யூடியூப்லேருந்து வருமானம் வரணும் அப்படிங்கிறாங்க, நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். ஆக்சுவலாக ஒரு 2-3 மந்த்துக்கு முன்னால் ஒரு நியூஸ் படித்தேன் நான். 10-12 லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த கேமரா அது இதெல்லாம் வாங்கி எடுத்து ஒருத்தர் யூடியூப் சேனலை ஆரம்பித்து 3 மாதம் இழுத்து மூட்டு போயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க அதை பேசலாம், நம்ம இது கண்டு நம்ம அது இருக்குது இது இருக்குது எல்லாம் நினைப்பீங்க. ஆனால் உள்ள வந்து என்ட்ராகி 2 வீடியோ 3 வீடியோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்படியே தவங்க ஆரம்பிச்சிங்க, கண்டென்ட் கிடைக்காது. எல்லா கண்டனும் யாராக பேசியிருப்பாங்க, சரியா? அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருந்ததுனாக்கி அந்த வேலையிலே இருங்க. உங்களுக்கு யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது இருந்ததுனாக்கி ஆரம்பிங்க.
ஒன் பை ஒன்னாட்டு இதில் வளர்ந்து 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 ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த வேலையை விட பாருங்கள். சரிங்களா? அதை விட்டுக்கிட்டு அந்த வேலைகளை இருக்கிற வேலைகளை விட்டுக்கிட்டு இதுலேயே ஃபுல் டைமாக இருந்துடாதுங்க. அப்படி ஜெயித்தவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை, அவ்வளோவா இல்லை. நீங்கள் இப்படி சொல்லுவீங்க ஜிபி முத்து அப்படின்பீங்க. அவர்லாம் வந்துட்டு அவருடைய வேலையோ இல்லை ஏதோ ஒரு சின்ன வருமானத்தை வச்சு இருந்தது. அவருக்கு கஷ்டப்பட்டார் இல்லைன்னு இல்லை, இருந்தது. இன்றைக்கி நல்ல நிலைமையில் போயிட்டாங்க, அது வேறு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் யூடியூப்பில் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக பார்க்கணும். நல்லா வந்துட்டோம் அப்படின்னாக்கி அந்த லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிடணும். அதுலேயே இருந்துட்டு இருந்தாலும் அது கஷ்டம். அப்புறமா அந்த யூடியூப் சேனலில் இன்னொன்று பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு 2000 ருபீஸ் கொடுங்க, 3000 ருபீஸ் கொடுங்க, நான் வந்துட்டு மந்த்லி உங்களுக்கு இவ்வளவு ஐடியாஸ் கொடுப்பேன், நீங்கள் இப்படிலாம் வீடியோ போடணும்னு சொல்லி தருவேன், அப்படிலாம் கூட ரூபா கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுலேயும் ரூபா கொடுத்து ஏமாந்துடாதுங்க. நான் ஒருத்தருக்கு வந்துட்டு 2000 ரூபா இந்த சேனலில் வந்து கொஞ்சம் லோ பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதுக்காக 2000 ரூபா கொடுத்தேன். நான் வாங்குறது வரைக்கும் தான் அந்த ஆள் என்கிட்ட பேசியிருந்தார். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு 2லேருந்து ஒரு 2-3 மாதம் ஆகிடுச்சிது. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆள் ஒரு கால் பண்ண மாட்டார். நான் ஒரு நாள் ஜஸ்ட்டு நீங்கள் 2000 கொடுத்துருக்கேங்க, எனக்கு ஒரு ரிசிப்ட் அனுப்புங்க அப்படின்னாக்கி, ரிசிப்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு ரிசிப்ட் கூட அனுப்ப தெரியாத ஒருவர் பார்த்துடுங்க எந்த லெவலில் இருக்காங்க. நம்ம தான் நம்பி ரூபாய் கொடுத்து ஏமாந்து போகிறோம். சரிங்களா? அந்த மாதிரி ஆள்கிட்டலாம் ரூபாய் கொடுத்து நீங்கள் தயவுசெய்து ஏமாறாதுங்க. ஏன்னா அப்படியே அவங்களுக்கு பண்ண தெரிஞ்சுனாக்கி அவங்க சேனல்லையே டாப்பு கொண்டு போகலாமா? எதுக்கு இன்னும் லோ லெவலே வச்சுட்டு இருக்கிறாங்க? சரியா? இதெல்லாம் வந்துட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி தான். அதனால் இந்த தம்ப்நெயிலை பார்த்து உள்ளே வந்து ஏமாந்து இருக்க வேலையும் விட்டுக்கிட்டு கையில் இருக்க ரூபாயும் விட்டுக்கிட்டு யூடியூப்பை நம்பி போயிடாதுங்க. ஆனால் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வழி இருக்குது. சரிங்களா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ண பாருங்கள். இல்லை நீங்கள் இருக்கிறத ஒரு நல்ல வேலையோ எதோ ஒன்று இருந்தீங்க, அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இதை வேணால் பார்ட் டைமாக பண்ணுங்கள். அதை விட்டுக்கிட்டு இங்கே வரணும்னு நான் சொல்ல மாட்டேன், அது முட்டாள்தனம். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டுருக்கீங்க அப்படின்னாக்கி அதுக்குன்னு ஒரு உழைப்பை கொடுக்க வேண்டியது இருக்குங்க. சரிங்களா? சும்மா ஏதோ வீடியோ எடுத்தோம், ஏதோ போட்டோம், அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படிலாம் கிடையாது. அதுக்கான டேக்ஸ் இருக்குது, அதான கீவேர்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? அதில் எஸ்இஓ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ண தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் ரூபா கொடுத்து பண்ணுங்கள். நான் அதை வந்துட்டு தெரியாதவங்க எல்லாருமே தெரியாதவங்க நான் சொல்ல மாட்டேன். அதை பண்ண தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்கக்கிட்ட ஏதோ ரூபாய் எடிட் பண்ணக்கூடியவங்க, இல்லைனா வீடியோ அப்லோட் பண்ண தெரிஞ்சவங்க, அந்த தம்ப்நெயில் பண்ண தெரிஞ்சவங்க, ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இவங்க மூலமாட்டு நல்ல ஹெல்ப் எடுத்து அவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ரூபாயில் அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் உங்கள் வீடியோவை ப்ரொமோட் பண்ணுங்கள். அதை விட்டுக்கிட்டு நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஏமாத்த ஆளுகள்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிடாதுங்க. அதுதான் என்னுடைய மெயின் கான்செப்ட். சரிங்களா? ஸோ என்ன மாதிரி உழைப்பு போடணும் அப்படின்னாக்கி, நீங்கள் ஏற்கனவே இன்னொரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கி அங்கேயும் நீங்கள் நல்லா உழைச்சிட்ருப்பீங்க. அதை விட்டுக்கிட்டு நைட்டு வந்து இந்த வீடியோவை பண்ணி இதை எடிட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது நீங்கள் அந்த தூக்கத்தை வந்துட்டு தூக்கம் குறையும் நம்மளுக்கு. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு நீங்கள் வந்துட்டு ரெடியாக இருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது வந்துட்டு நம்ம கண்டென்ட் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும். நீங்கள் சில நேரங்களில் நான்லாம் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு கண்டென்ட் எடுத்து எழுதிட்டு இருப்பேன். கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே எனக்கே அது போர் அடிச்சு போகும், என்ன இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு கண்டென்ட்டை எடுத்து நம்ம பேசுகிறதுக்கு உள்ள அந்த ஒரு கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்கணும். அதை செலக்ட் பண்ணணும். எழுத பார்த்தீங்கன்னாக்கி அது போயிட்டே இருக்கும். சில நேரங்களில் அது எழுத போயிட்டே இருக்கும். சில நேரம் நம்மளுக்கு போர் அடிச்சு போகும். அதை கட் பண்ணணும், திருப்பி பேசணும், திருப்பி அதை வந்துட்டு திருப்பி எடிட் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல உழைப்பை நீங்கள் இதில் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும் இதில் வாங்க. இல்லாமல் தேவையில்லாமல் இந்த வீடியோ எடுத்தோம் போட்டோம் ப்ரொமோட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதில் வராதுங்க. நான் உங்களை வந்துட்டு ஏதோ வந்துட்டு இதில் வராதுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது அப்படி கிடையாது. நல்ல ஒரு உழைப்பை போட்டு நல்ல முறையில் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா இதில் வாங்க. சரிங்களா? அது இல்லாமல் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த தம்ப்நெயிலை பார்த்து அந்த வீடியோக்குள்ளே போய் நீங்கள் இப்போ இதை பண்ணால் உங்களுக்கு வியூஸ் போயிடும்னு சொல்லி அதை நம்பிலாம் நீங்கள் தயவுசெய்து யூடியூப்புக்குள்ளே வந்தோ இல்லை எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் வந்தோ நீங்கள் வீடியோ போட்டு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் கேட்பீங்க, இன்னொன்று கேட்பீங்க, இல்லைங்க எனக்கு தெரிஞ்சவெல்லாம் வந்துட்டு இப்போ 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் சரி செலவு பண்ண சம்பாதிக்கிறான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு 7-8 வருஷமாகவே இதுக்குள்ளே இருப்பாங்க. அவங்கள ஆரம்ப காலத்தில் இருந்து
ஒரு 2012, 15 அந்த அப்போ ஆரம்பித்தவங்க தான் இப்போ நல்லா கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நல்ல ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய லெவலில் இருப்பாங்க பார்த்துடுங்க. சரிங்களா? இப்போ உடனே வந்தவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த லெவலுக்கு போக முடியாது, அது கஷ்டம். என்ன 1-2 பேர் அந்த மாதிரி போயிருக்கலாம். அது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வீடியோவில் கிளிக் ஆகி போயிருக்கலாம். ஸோ உங்களுக்கான வீடியோ உங்களுக்கான கிளிக் ஆகுது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் பார்த்து வீடியோக்களை பண்ணுங்கள், நல்ல வீடியோக்களை போட கற்றுக்குங்க. ரெண்டாவது சொன்ன மாதிரி இதுக்கான தம்ப்நெயில் பண்ணுறதுக்கான தனி ஆட்கள் இருக்கிறாங்க, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க, நல்லதாக வீடியோ எடுத்து கொடுக்குறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட நபர்களை அவங்க கூட வச்சுடுங்க. இல்லை அதுக்கெல்லாம் எனக்கு காசு செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஜஸ்ட் அந்த மாதிரி நல்ல ஆட்கள்கிட்ட ஒரு அட்வைஸை கேட்டு ஒரு ஹெல்ப்பாக கேட்டு அவங்ககிட்ட அட்வைஸில் வாங்கி வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ண பாருங்கள். ஏமாந்துடாதுங்க. முக்கியமாக சொல்கிறது, இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்பி ஏமாந்துறாங்க. நான் சொன்ன 2 ஆட்கள் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களாம் அந்த ஆட்லாம் கொடுக்க மாட்டான். விஷயம் தெரிஞ்சவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சும்மா தேவையில்லாமல் ஆடு கொடுத்து எனக்கு ரூபா கொடுங்கலாம் அந்த கேட்க மாட்டான். அவனை நம்மளாக தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நல்ல வீடியோக்களை நல்ல ஆட்கள் மூலமாக நல்ல முறையில் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னாக்கி நல்ல எஸ்இஓ பண்ண தெரிஞ்சவங்கள வச்சு நல்ல முறையில் உங்கள் சேனலில் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல லெவலில் வர முடியுமே தவிர்த்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுனால இவ்வளோ வியூஸ் போயிடும், இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணதுனால இந்த வியூஸ் போயிடும், உங்கள் சேனல் எடுத்துக்கொண்டு ஃபேஸ்புக்லேயோ இல்லைனாக்கி மற்ற பிளாட்ஃபார்ம்லேயோ நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு வியூஸ் தள்ளிட்டு போயிடும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணி கொடுக்குறேன், என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணி கொடுக்குறேன், அதனால் எனக்கு வியூஸ் வந்து அள்ளிட்டு போயிடும் அப்படிலாம் நினைக்காதுங்க. அதெல்லாம் முட்டாள்தனம், அதெல்லாம் பெரிய உருட்டு வேலை. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கி என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி கொடுங்க. யார்கிட்டையும் ஏமாந்து போகாதுங்க. மீண்டும் இதை மாதிரியான ஒரு நல்ல தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள், காத்திருங்கள்.